ஹலோ, ஹாய். வெல்கம் டு மை சேனல் ஒன் பாட் வண்டர்ஸ். இன்னைக்கு ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம். கீ ரைஸ் லாஸ்ட்ல பண்ணிடலாம். மெனு வந்து கீ ரைஸ், கபாபு, தால் தடுக்கா, அப்புறமா சிக்கன் பெரட்டல், இல்லாச்சு கொஞ்சம் கிரேவி மாதிரி ஏதாச்சும் பண்ணுவேன் நான். அது ஆன் ஸ்பாட்ல எப்படி செய்யணும், கிரேவி மாதிரி வேணும்னா கிரேவி, இல்லைன்னா ட்ரையா வேணும்னா ட்ரையா. ஓகே, சிக்கன் வாங்கி வாஷ் பண்ணி க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதனால தான் இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ டைம் வந்து 2 o'clock ஆக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி பசங்களுக்கு வந்து நல்லா ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு வயிறொப்பி கொடுத்துருக்குறேன். ஏதாச்சும் வேணுனாக்கா ஸ்நாக்ஸ் எதுனா சாப்பிடுவாங்க அவங்க. ஓகே, டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய் என்னென்ன ரெசிபி பண்ணுறேன்னு நான் இப்போ காமிக்கிறேன். வந்து சிக்கன் பெட்டலுக்கு வந்து உப்பு, தயிர், கொஞ்சமாக ஒரு ஹாஃப் லெமன் ஸ்குவீஸ் பண்ணி ஊற வச்சிடுறேன் நான். ஆகட்டும், இது மேரினேட் ஆகிற சொல்லுங்க. பை த டைம் இந்த கபாபு, டால் அதெல்லாம் செஞ்சு வைக்கிறதுக்கு ஈஸியாகிடும். அந்த சமயத்தில் இது மேரினேட் ஆனால் இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். சுக்கா பார்க்கலாம், சுக்கா ரெசிபி எப்படி பண்ணுறது காமிக்க தானே போகிறேன் உங்களுக்கு. ஓகே ஓகே, சுக்காவா சிக்கன் பெரட்டலோ கிரேவியோ எது வருதோ அப்புறமா பேர் வச்சுக்கலாம் அப்போ இதுக்கு. சரிங்களா, இப்போ வந்து மேரினேட் ஆகிட்டு கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் நான் ஃப்ரீசரில் வச்சுட்டு வரேன். சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ சிக்கனுக்கு என்னென்ன மசாலா போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சிக்கன் மசாலா வந்து நான் எது எடுத்துக்கணும்னா ஸ்பைசி மசாலா, சிக்கன் 65 மசாலா எடுத்துருக்கேன். ஓகே, இதில் வந்து இவங்க என்னென்ன ஆட் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா சிக்கனு, ஒரு முட்டை, கர்டு, லெமன் ஜூஸு, ஆயிலு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் இந்த மசாலா ஆட் பண்ணால் கபாப் சூப்பராக வரும். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், இது கூட ஒரு எக் ஆட் பண்ணிக்கிறேன். எக்கு கூட கொஞ்சமாக தயிர் ஆனணும், ஹாஃப் லெமன் ஜூஸு நல்லா ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது கூடவே நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சமாக மிளகாத்தூள், இது வந்து எக்ஸ்ட்ரா நான் பண்ணுறது, கொஞ்சமாக மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம், என்ன வந்துச்சுடா உள்ளோ, ஆனால் ஏம்மா சேர்ந்துச்சா. ஓகே செக். ஓகே, கார்ன் மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு 2 டேபிள் ஸ்பூனு. இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறமா இந்த சிக்கன் 65 மசாலா கட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூனு ஆட் பண்ணுறேன் நான். ஃபுல்லு கலர்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, 2 3 தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, மசாலாஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா சிக்கன் ஆட் பண்ணுவாங்க. அப்படியோ பண்ணலாம், இப்படியோ பண்ணலாம். எப்படி இருந்தாலும் கோட்டிங் ஆகதான் போகுது சிக்கனு. ஓகே, இப்படியோ பண்ணலாமே, எல்லாம் வெளியே முடிச்சுக்கலாம். நான் ஏன் இந்த மாதிரி இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி என்னோட கிச்சன் வந்து பயங்கர ஹீட்டு, வெயில் நல்லா பொழந்து கட்டுது. ஓகே, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து 1 hour கூட 1 hour 2 hours கூட ஆகட்டும். பட் ஆனால் 1 hour போதும். ஏன்னா நான் எல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு 1 hour ஆகிடும் கடகடன்னு. அதுக்குள்ளே இது நல்லா மேரினேட் ஆகட்டும். கோட்டிங் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour 1 hour ரெஸ்டிங் டைம் கொடுத்துடலாம். அப்புறமா பொரிச்சு எடுக்கலாம்.
ஓகே. இப்போ தாலுக்கு வந்து நான் 2 வகையான பருப்பு எடுத்திருக்கேன். ஓகே, தெரியுதா உங்களுக்கு? 2 வகையான, ஒன்று மைசூர் பருப்பு, இன்னொன்று துவரப்பருப்பு. ஸோ இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தால் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2லேருந்து 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி இது கூட நல்லா ஒரு பழுத்த தக்காளி 2 பெரிய சைஸ்ல இருந்தா 2 நல்லா ஸ்லேஸா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். நல்லா 2 பெரிய தக்காளி. அப்புறம் நான் என்ன பண்ணேன், இதுக்கு முன்னாடியே என்ன பண்ணேன், ஆனியன் எல்லாம் நல்லா சாப்பர்ல போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கினேன். இப்போ இதில் கொஞ்சம் ஆனியன் சேர்த்துக்கலாம் தாலுக்கு. ஓகே, நான் ஆனியன் சாப் பண்ணி வச்சுக்கினா ஈஸி, சீக்கிரமாக குக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகாய், நல்ல காரமான பச்சை மிளகாய். இது ஒரு 3லேருந்து 4. ஓகே, இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு, எண்ணெய் போட்டு வேக வச்சிருக்கேன். சீக்கிரம் குக் ஆகிடும். இதில் கொஞ்சமாக உப்பு, அப்புறமா சீக்கிரம் குக் ஆகுறதுக்கு ஆயில் கொஞ்சமாக. இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணி குக் ஆகட்டும். இது க்ளோஸ் பண்ணி வேற இதில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஆமாம், இப்போ தால் ரெடி ஆகிருக்கு. இப்போ சுக்கா செஞ்சிடலாம். சுக்காக்கு ஒரு பேன் வச்சு அதுக்குள்ளே ஒரு 2 தக்காளி கட் பண்ணிக்கலாம். சும்மா இது கொஞ்சம் கிரேவி வர்ற மாதிரி. ஏன்னா கீ ரைஸ்ல பெருட்டி சாப்பிட்டா இது செம்ம டேஸ்டா இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் பேன் ஹீட் ஆகட்டும். தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். ஸோ இவ்வளோ நாள் லீவ்ல இருந்து பசங்களுக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்கலையேன்ட்டுன்னு ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. அட்லீஸ்ட் இன்னைக்கு டைம் கிடைச்சிச்சுன்ட்டுன்னு செஞ்சு கொடுத்தா ஒரு அட்லீஸ்ட் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஏன்னா இந்த சென்சஸ் போனதுனால கான்சன்ட்ரேஷன் கம்மி ஆயிடுச்சு குக்கிங்கில், பசங்களை பார்த்துக்கிறதுல. ஐ மீன் ஃபுல்லாக ட்ராப் ஆகலை, இருந்தாலும் ஒரு மதர்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும் இல்லையா பசங்களை பார்த்துக்கிறது. அதனால சரி ஏதோ செஞ்சு கொடுக்காத மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலு. அதனால அவங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு சாப்பாடு கொடுத்து அவங்கள ஹாப்பி பண்ணலாம். ஏன்னா கிட்டு நேத்தே சொல்லிட்டாரு, எனக்கு சிக்கன் கீ ரைஸ் பண்ணி கொடுங்க. பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு நல்லா தாராளமாக 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து ஸ்லோவாக வர்றதுனால அவ்வளோ நேரம் ஆகும் ஆட் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து நான் அந்த மேரினேட் பண்ணி வச்சுருந்து எடுத்துடுறேன். சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஹீட் ஆனணும். எங்கப்பா சோம்பு? என்ன இது? ஓகே, இப்போ வந்து கொஞ்சமாக சோம்பு, உங்களுக்கு ஸ்பைசஸ் வேணும்னாலும் நீங்கள் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணல, சோம்போட ஸ்டாப் பண்ணிடுறேன். இது கூட கொஞ்சமாக ஆனியனு, அண்ணாவை கேளுமா, கொஞ்சமாக ஆனியனு. ஏன்னா இந்த ஆனியன் வந்து ரைஸ்க்கு வேணும். அதனால கொஞ்சமாக ஆனியன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே. மிக்ஸ் பண்ண கரண்டி காணுமே. எங்க போச்சு? ஓகே. ஓகே. இங்க இருக்கு. மிக்ஸ் பண்ற கரண்டி. ஓகே. இது நல்லா சோம்பு அப்புறம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன் சேர்த்து கலர் சேஞ்ச் ஆகிற மட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா குக் ஆகட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ரோஸ்ட் ஆகுது. அது கூடவே நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ரெண்டுமே ஒன்றா கம்பைண்ட் ஆகணும். அதனால சிக்கனை இப்போயே ஆட் பண்ணிக்கிறேன் நான். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஹேண்ட் வாஷ் பண்ணி போய் உள்ள இப்போ இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் நான். தக்காளி ஆட் பண்ணி ஒரு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி சேர்க்குறேன். ஓகே, இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, இதுலயே சிக்கன்லயே நல்லா தண்ணி விழும். இப்போ நான் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது மல்லித்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, 1/2 டீஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு 1 டீஸ்பூனு, இது கூடவே நான் இன்னைக்கு தேஜு சிக்கன் மசாலா தான் ஆட் பண்ண போகிறேன். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கே நான் ட்ரை பண்ணேன்னா, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒரு வாட்டி போனேன். அந்த வீடியோ கூட இருக்கும். அங்கே இந்த மசாலா தான் ஆட் பண்ணியிருந்தான். சரி, இப்போது நான் இது ஒரு பேக்கெட்டு ஆட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பத்தலைன்னு அப்புறமா போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா சாப்பிட ஆகாது. இது நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இவ்வளோதான் பவுடர் மசாலாவே நான் ஆட் பண்ணுவேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி எல்லாம் இந்த இதுக்கு தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகணும் அப்படியெல்லாம் இல்லை. இவ்வளோ நல்லா குழஞ்சாலே போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது சுக்கா வேணும்னா இப்படியே நீங்கள் தண்ணி இல்லாமலே நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை நான் என்ன நினைக்கிறேன்னா, லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு குக் பண்ணி எடுத்துக்கலான்னு நான். ஏன்னா எனக்கு கொஞ்சம் இதுக்கு கீ ரைஸ்க்கு வேணும் இல்லைங்களா, அதனால் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இப்போவே டெம்ட் ஆகுது, பட் ஆனால் குக் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஃபைன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே, இவ்வளோ தண்ணி போதும். இந்த தண்ணிலேயே நல்லா குக் ஆகட்டும். இவ்வளோ கிரேவி இருந்தால் போதும். இல்லை நீங்கள் தண்ணி ஊற்றும் போது நிறைய தண்ணி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது, மசாலாலாம் இதாயிடுச்சுன்னா என்ன பண்ணுங்க, அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கு நல்லா கட் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கினா குழம்பு கொஞ்சம் திக்காயிடும். ஓகே, இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுடலாம். இல்லைனா இதே ஸ்டேஜில் ஆட் பண்ணிட்டு
நம்ம குக் பண்ண விடலாம். நான் இப்போ உப்பு செக் பண்ணிக்கிறேன். காரம் கரெக்டாக இருக்குது, உப்பு கரெக்டாக இருக்குது, எனக்கு போதும். இப்போ சிம்மில் வச்சு லோ ஃப்ளேம்லேயே வச்சு லிட்டை க்ளோஸ் பண்ணி நெக்ஸ்ட் இதில் சேஞ்ச் பண்ணிடுறேன் நான். ஓகே, இப்போ வந்து இதை தூக்கி வேறு இதில் வச்சு லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இது வந்து ஹை ஃப்ளேமு, இது வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இப்போ இதை குக் பண்ணி எடுத்துக்கிறேன். பருப்பு ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிக்கணும், விசில் இறங்கட்டும். பை த டைம் அரிசியெல்லாம் ஊற வச்சிடலாம். இப்போ வந்து ரைஸ் செஞ்சிடலாம். இப்போ ஒரு பெரிய பேக்ஷா எடுத்து அதுக்கு ஃபார்ச்சூன் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். தாராளமாக நல்லா எண்ணெய் விட்டு இவ்வளோ எண்ணெய். ஓகே, இது நல்லா எண்ணெய் சூடாகட்டும். இப்போ கீ ரைஸ்க்கு கொஞ்சம் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனியன், ஆனியன் நல்லா கொஞ்சம் கலர் மாறட்டும், ப்ரௌன் ஆக தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு கலர் மாறட்டும். இது ஏன் நான் இவ்வளோ பெரிய தேக்ஷாவில் செஞ்சுன்னு இருக்கேன்னா, மம்மிக்கு கொடுத்தாப்படும், ப்ளஸ் எனக்கு நைட்டுக்கும் சேர்த்து நான் செஞ்சுருவேன். இப்போ ஆஃப்டர்நூன் கொஞ்சம் சாப்பிட்டேனாக்கா நைட்டுக்கும் தேவை, ப்ளஸ் மம்மிக்கும் தேவை இல்லைங்களா, அதனால கொஞ்சம் பெரிய தேக்ஷாவில் வச்சா ஒரேடியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது கூடவே காரத்துக்கு பச்சை மிளகாய் நல்லா ஸ்லிப் பண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் கம்மி வேணும்னாக்கா நீங்கள் பச்சை மிளகாய் குறைச்சிக்கலாம். ஓகே, ஒரு 4 பச்சை மிளகாய் நான் இந்த மாதிரி ஸ்லிப் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த ஆனியன் ஃபுல்லு நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இது பார்க்கலாம் எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு. வாவ், நல்ல ஒரு உங்களுக்கு இதே கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும்னாக்கா நீங்கள் லிட் ஓப்பன் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடலாம். அப்போ அது நல்லா திக்னஸ் கொடுக்கும். அண்ணா குத்துடு. ஓகே, இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி தூவிக்கிறேன். கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் நான். இது க்ளோஸ் பண்ணலாம். இது முடிஞ்சிச்சு. ஓகே, இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். இல்லாட்டி இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 நல்லா ஒரு 2லேருந்து 3 தாராளமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு நீங்கள் கேரட்டு, பீன்ஸு இல்லைன்னா பச்சை பட்டாணி, என்கிட்ட இருக்குது பச்சை பட்டாணி, ஆனால் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணல. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 2 3 4
5 6 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு நல்ல கொதி வரட்டும். கொதி வந்தோன்னா நம்ம ஊற வச்சிருக்க அரிசியே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஊற வச்ச அரிசி வந்து ஆட் பண்ணுறேன். நான் ஆக்சுவலாக ஊற வச்சு வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி ஊற்றி ஊற வைக்கல. நான் எப்பவுமே வாஷ் பண்ணி வச்சிடுவேன். நான் அதுவே அந்த தண்ணியிலேயே கொஞ்சம் ஊறிடும். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது. சால்ட் எதுவும் தேவையில்லை. ஓகே, இதுவே ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் விடலாம். அப்புறமா லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ். இப்போ இதுவும் நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஆல்ரெடி ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை நான் எடுத்து சைடில் வச்சிடுறேன். இப்போ டால் ரெடி ஆயிடுச்சுன்னா அதை குக் பண்ணிட்டு ஓகே நல்லா ஸ்மாஷ் ஆகிட்டு போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ இது நல்லா தாளிச்சு எடுத்துடலாம். இப்போ தடக்கா பண்ணிடலாம் டாலுக்கு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக சீரகம். இது நல்லா பொரிஞ்சு வந்துடணும். இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இடிச்சு வச்ச பூண்டு, கருவேப்பிலை, இது எல்லாமே போட்டு நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தடுக்கா பண்ணது இதில் சேர்த்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஒன்றொன்னா இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இப்படி பொரிக்கும் போது ஃபுல்லு சிம்மில் இருக்கணும். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் அது கிறிஸ்பியாக உள்ள ஜூஸியாக நல்லா வரும். ஹை ஃப்ளேமில் பொரிச்சு எடுத்தால் உள்ளே வேகாது. லோ ஃப்ளேமில் வச்சு நிதானமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஓகே, போதும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பேட்ச் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா இப்போ இந்த மாதிரி இப்போ கபாப் போட்டோன்னா இம்மீடியட்டாக நம்ம கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரம் விட்டு அப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் திருப்பிக்கலாம். ஓகே, நான் ஆயில் நல்லா காஞ்சிச்சு இல்லைங்களா, அதனால சீக்கிரமாக வச்சு ஓகே கீழெல்லாம் ஒட்டவே ஒட்டாது. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது நல்லா குக் ஆயிடுச்சு. நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். பாருங்க, சாப்பாடு எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. எதுவுமே கொலையில. எத்தனை பேருக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு சொல்லுங்க. கீ ரைஸு, தால், கபாபு, சிக்கன் பெரட்டல். நல்ல உதிரி உதிரியா வந்துச்சு சாப்பாடு. சூப்பர் ஆயிடுச்சு. சாப்பாடு ரெடி. கபாப் போச்சுன்னா சர்வ் பண்ணிடலாம். ரெடி நானா? பூ ரெடி. பூ ரெடி. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். நல்லா குக் ஆயிடுச்சு. பட் நேரில் கலர் ரெட் கலரில் இருக்குது.
ஃபோன்ல பார்க்கும்போது ஒரு மாதிரி ப்ரௌன் கலர்ல இருக்கும். ஃபைன். பசங்களுக்கெல்லாம் பயங்கர பசி. தரம் ஆயிடுச்சு. சூப்பரான கபாப் ரெடி. சூப்பர் பாருங்க. கபாப் சிக்கன் ஓகே. கீ ரைஸ், டால், கபாப், சிக்கன் பெரட்டல். அதுக்கு தட்டில் நல்லா அப்படியே ரன்னிங் மாதிரி ஓடுது. ஓகே கிட்டுமா, கிட்டுமா சீக்கிரம் வா. இந்தா சூடாக்குது. ஃபேன் கிட்ட போய் உட்காந்துக்கோ. இங்கே புடி. ஈவா ஓடிவா. ஈவா வந்து கொஞ்சம் சூசி. ஈவாக்கு கொஞ்சமா ரைஸ், கொஞ்சமா டால், கொஞ்சமா டால், அப்புறம் எனக்கு 2 பீஸ் கபாப். 2 பீஸா? 3 பீஸ். 3 பீஸ் கபாப். அப்புறம் சிக்கன் கிரேவி. ஓகே. உங்களுக்கு பிடிக்குமா? இவக்கு வந்து இந்த மாதிரி தான். போடுமா. இன்னைக்கு எங்க வீட்ல என்ன சமையல்னாக்கா கீ ரைஸ், டால், கபாப், சிக்கன் 65, அப்புறமா சிக்கன் கிரேவி பெரட்டல். இது இன்னும் கொஞ்சம் திக்காகணும்னாக்கா நீங்கள் நல்லா கொதிய விட்டு இது பண்ணிக்கலாம். ஓகே, இன்னைக்கு எங்கள் வீட்டோட சமையல் இதுதான்.